ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 1 கோடி ரூபா 1 crore rupees எப்படி நம்ம சேவிங்ஸ் மூலமாக அச்சீவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று லம்சம் மூலமாக பண்ணுறது, ஒன்று எஸ்ஐபி மூலமாக பண்ணுறது. லம்சம்னா மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணுறது. இன்னொன்று வந்து எஸ்ஐபி மந்த்லி இதுமாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லலாம். இல்லை ஈக்விட்டி பேஸ்ட் இருக்குது, நான் ஈக்விட்டி பேஸ்டு. ஈக்விட்டினா மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி. இன்னொரு பக்கம் வந்து நான் ஈக்விட்டினா பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸோட ஆர்டி ஸ்கீமு இந்த மாதிரி சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஐபி மெத்தடில் ஆர்டி ஸ்கீம் மாதிரி ஒரு 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறான்னு வச்சுக்கலாம். சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்லாம் 8% குறையாமல் தராங்க. 8% ஒரு 35 வருஷம் போட்டிங்கன்னா 1,07,00,000 ரூபாய் கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து இதுவே ஒரு 12% அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 12% பார்த்தீங்கன்னா ஒரு 27 வருஷம் ஆகும். 27 வருஷத்தில் ஒரு 1,08,00,000 ரூபா, 5,000 ரூபா ஒரு மாதமும் நீங்கள் போட்டிங்கன்னா 1,08,00,000 ரூபா கிட்ட கிடைக்கும். இதுவே லம்சம்மாக ஒரு 5,00,000 ரூபா நம்ம கேல்குலேட் பண்ணிப்போம். 5,00,000 ரூபாங்க அமௌண்ட்டு ஒரு 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் ஒரு 27 வருஷம் போட்டிங்கன்னா ஒரு 1,06,00,000 ரூபா ஒரே வாட்டி இன்வெஸ்ட் பண்ணால் போதும். 27 வருஷம் அதை மறந்துடணும். ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது. இன்னொன்று இப்படி இது வந்து ஒரு 12% அப்ராக்சிமேட்டாக நான் சொல்லியிருக்கேன். இல்லை இப்படி வேண்டாம், நான் சேஃபாக தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா ஒரு 8% போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்கோட ஆர்டிலேயோ போட்டிங்கன்னா அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35 வருஷத்தில் 73 லட்சம் தான் வருது. அப்போனா அதுவும் பத்தலை. அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு 40 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 1,08,00,000 ரூபா கிடைக்கிது. எவ்வளோ, 40 வருஷத்தில் ஒரு வாட்டி 5,00,000 ரூபா, 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 40 இயர்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கிடைக்கிற அமௌண்ட்டு 1,08,00,000 ரூபா. இதுலேருந்து என்ன தெரியுது, 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 40 வருஷம் ஆகுது. ஆனால் 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால் ஒரு 27 வருஷத்துல இந்த 1 கோடி ரூபாயை அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த காம்பவுண்டிங்கோட எஃபெக்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1%னா கூட லாங் டைமில் பெரிய லெவல் வித்தியாசத்தை கொடுக்கும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஓகேங்களா? ஸோ இது நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும், இது நமக்கு எது கம்ஃபர்டபுள் அப்படின்ட்டு. 5 lakhsங்கிறதோ இல்லை மந்த்லி 5,000ங்கிறதோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக இங்கே சொல்லப்பட்ட ஒரு அமௌண்ட்டு தான். அவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து இந்த இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ முக்கியமானது ஒன்றா கன்சிஸ்டன்ட் தான். கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணனா லாங் டேர்மில் காம்பவுண்டிங் எஃபெக்டில் இந்த 1 கோடி ரூபாங்கிறது எல்லாராலையுமே அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட்டு தான். அது ஒன்றும் யாராலையும் முடியாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் 1 கோடி ரூபா அச்சீவ் பண்ண முடியும். ஈக்விட்டிலையும் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டு பேஸ்டு ஈக்விட்டி ஃபண்ட்லேயும் பண்ணலாம், இல்லைனா வெறும் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியில் கூட பண்ண முடியும். ஆனால் வருஷங்கள் எடுத்துக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து. அவ்வளோதாங்க.